Praise the Lord. உங்கள் ஜெனிஃபர் கீதா. ஆபேலையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்ப்போமா? ஆபேல் தேவனுக்கு உகந்த காணிக்கை படைத்தார். கிறிஸ்து தம்மையே காணிக்கையாய் படைத்தார். ஆபேல் தன்னுடைய சொந்த சகோதரனாலே பகைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். கிறிஸ்துவும் தன் சொந்த ஜனமாகிய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். ஆபேலின் ரத்தம் நீதியை கேட்டு கூப்பிடுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவமர சுத்திகரித்ததோடு இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு கொடுத்தது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அன்பை உணர்ந்த நீங்க அவருடைய அன்பின் கீழே இருக்கிறது போல மற்றவர்களையும் அவருடைய அன்பின் கீழே நடத்துவோமா? God bless you all.